இப்போது எப்படி பவரை வந்து கிலோ வாட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, 1 வாட்டு 2 வாட்டுன்னெலாம் சொல்ல மாட்டோம், கிலோ வாட்டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி பவரை வந்து நம்ம ஹார்ஸ் பவர்னு தான் சொல்லுவோம். நம்ம வந்து ஒரு பவரு 2 பவர் 1 வாட் அப்படி சொல்ல மாட்டோம். ஒன்று ஹார்ஸ் பவர்னு சொல்லுவோம், இல்லை கிலோவாட் மெகாவாட்டை வந்து கமர்ஷியலாக வி கால் இட் அஸ் ஹார்ஸ் பவர். அப்போ 1 ஹார்ஸ் பவரோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா அது வந்து 746 வாட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கம்மிங் டு சம் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஹீட்டிங் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட்டு. அது என்னென்னா இப்போது நம்ம இதோட கண்டினியூவேஷன் தான் இது. எது அப்படின்னா இந்த கொஷின் பார்த்துட்டே வரோம் இல்லையா, அந்த தெர்மல் அண்ட் கெமிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட்டு, அதோட கண்டினியூவேஷன் தான் இது இன்னும் முடியலை. ஓகே, அப்போ சம் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஹீட்டிங் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் அப்படின்னா அந்த கரண்ட்டு இப்போது நீங்கள் என்ன கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு குண்டு பல்பை ஒரு திங்க் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயும் ஒரு காலத்தில் குண்டு பல்பு இருக்கும். ஸோ யூ திங்க் தட் அதை வந்து யோசிச்சு வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே ஒரு ஃபிலமெண்ட் இருக்கும், பார்த்துருப்பீங்க, அதுக்குள்ளே ஃபிலமெண்ட் இருக்கும். இப்போ நம்ம அந்த குண்டு பல்புக்கு அன்மியூட் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு தடவையும் அன்மியூட் பண்ணுறேன், ஏன் மியூட் பண்ணிவிட்டு இது பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே, இப்போது ஒரு எலக்ட்ரிக்கல் பல்ப் எடுத்துக்கிறோம். அந்த எலக்ட்ரிக்கல் பல்ப் வந்து கரண்ட் வழியாக நம்ம அதை வந்து ஆன் பண்ணுறோம். அந்த ஸ்விட்சை ஆன் பண்ண உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ஃபிலமெண்ட்டை தான் ஹீட் கொடுக்கும். அந்த ஃபிலமெண்ட்டுக்கு தான் நம்ம அந்த கரண்ட்டை செலுத்த போகிறோம். ஆனால் அந்த ஃபிலமெண்ட் வந்து அந்த பல்பை எரிய வைக்கும்போது அந்த பல்பும் சேர்ந்து ஹீட் ஆகும் இல்லையா. அந்த பல்பில் இருக்கக்கூடிய அந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த கிளாஸ் பகுதி வந்து கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் தொட்டிங்கன்னா சூடாகும் இல்லையா. அப்போ வாட் ஆர் ஆல் த ஹீட்டிங் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் அப்படின்னா, ஒரு லேம்ப், ஒரு எலக்ட்ரிக்கல் லேம்பை நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம பர்பஸ் வந்து அந்த லேம்பை ஹீட் பண்ணணுங்கிறது கிடையாது, அந்த லேம்பை எரிய வைக்கணும். அந்த கரண்ட் வந்து சுவிட்சை போட்டால் அந்த லேம்ப் எரியணும், அதுதான் நம்மளோட விஷ், அதுதான் நம்மளோட எண்ணம். ஆனால் தேவையில்லாமல் அந்த குண்டு பல்ப் என்ன ஆகுது, அதை வெளியில் இருக்கக்கூடிய அந்த கிளாஸ் பகுதியும் சேர்ந்து ஹீட் ஆகுது. அப்போ என்ன ஆகுது, ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. நம்மளோட பர்பஸ் வந்து பல்பு எரியணும், பல்புலேருந்து ஹீட்டு நமக்கு வர வேண்டாம். அப்போ என்ன நடந்திருக்கும், அந்த ஃபிலமெண்ட்டுன்னு ஒன்று உள்ளே இருக்கு இல்லையா, அந்த ஃபிலமெண்ட் என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஹீட் ப்ரொடியூஸ்டு டியூ டு அ கரண்ட் இன் அ கண்டக்டர் இஸ் ப்ரொபோஷ்னல் டு இட்ஸ் ரெசிஸ்டன்ஸ். அப்போ அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபிலமெண்ட்டுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கிறனால தான் சீக்கிரமாக அது வந்து அந்த பல்பு இப்படி போட்ட உடனே எரியும். குண்டு பல்பு மட்டும் போட்ட உடனே எரியும் இல்லையா. ஆனால் ஒரு டியூப்லைட் வந்து எவ்வளோ நேரம் ஆகும், போட்டு அது கொஞ்சம் அந்த சோக் வந்து இதாகி அதுக்கப்புறம் தான் எரியும். இப்போ உள்ள பல்புலாம் எப்படி இருக்குது, நீங்கள் குண்டு பல்பு மாதிரியே இப்போ நீங்கள் போடுற சிஎஃப்எல்லோ இல்லாட்டினா நீங்கள் போடுற எல்இடி லேம்போ எப்படி இருக்குது, போட்ட உடனே எரியும் இல்லையா. அப்போ இந்த கான்செப்ட்லாம் என்னது, அந்த ஃபிலமெண்ட் இருக்கு இல்லையா, பழைய கான்செப்ட், ஃபிலமெண்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். அந்த ஃபிலமெண்ட் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கிறனால அது டக்குன்னு அந்த கரண்ட்டை ஏற்றுக்கிருச்சு. ஆனால் அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பல்பு அதுக்கு வந்து என்ன இல்லை, ரெசிஸ்டன்ஸ் இருக்காது. ஏன்னா அதுக்கும் கரண்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை, அது எரியறதுனால தேவையில்லாமல் அந்த பல்பு வந்து ஹீட் ஆகுது. ஓகே, ஸோ ஃபிலமெண்ட் ஆஃப் த லேம்பையும் அந்த லேம்பையும் நம்ம ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, there is more heating effect in the filament of the lamp than that in the supply wires. அந்த வயருக்கு போகக்கூடிய கரண்ட் கூட ரொம்ப ஹீட் ஆகாது. ஆனால் அதை சுற்றி இருக்கிற அந்த பல்பு இருக்கு இல்லையா, அந்த லேம்ப்பு, அது வந்து சீக்கிரமாக ஹீட் ஆயிரும். ஆனால் அதை தொட்டால் நமக்கு ஷாக் அடிக்காது, அதை தொட்டால் நமக்கு என்ன பண்ணும், சூடு தான் வரும். அந்த குண்டு பல்பை தொட்டோம்னா நம்ம கை சுடத்தான் செய்யும், அந்த பல்பு ஷாக் அடிக்காது. நம்ம ஃபிலமெண்ட்டை தொட்டால் தான் நமக்கு ஷாக் அடிக்கும், சரியா. அப்போ அந்த ஃபிலமெண்ட் என்ன பண்ணுது, ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது, சீக்கிரமாக அது ஹீட் ஆயிடுது, சீக்கிரமாக அது பேர்ன் ஆயிடுது. இது ஃபஸ்ட்டு கான்செப்ட். இப்போ அடுத்த செகண்ட் கான்செப்ட் என்னென்னா, நம்ம யூஸ் பண்ணுற அயன் பாக்ஸு, ஹீட்டரு, அதெல்லாம் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம வீட்டில் ஹீட்டர் வச்சுருக்கோம் அப்படின்னா, இல்லை அயன் பாக்ஸ் வச்சுருந்தோன்னா கரண்ட் ரொம்ப இழுக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்போ என்ன அர்த்தம்னா, ஹெவியாக
ஹீட் ஆகக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். அது அதிகமாக ஹீட் ஆகணும், அதோட பர்பஸ் என்ன? ஹாட் வாட்டரை, அதாவது தண்ணி, சாதாரண தண்ணியை சூடு பண்ணணும். எப்படி சூடு பண்ண முடியும்? அந்த காயில் மூலமாக சூடு பண்ண முடியும். அப்போ அந்த காயில் எதனால் மேடாகி இருக்கணும்? லோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய, ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கணும், ஆனால் ரொம்ப நேரம் கரண்ட் வர்றதுனால அது மெல்ட் ஆகிடக்கூடாது, அது வீணாயிடக்கூடாது. கரண்ட் ரொம்ப நேரம் ஃப்ளோ ஆகுறதுனால அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த காயில் வந்து பேர்ன் ஆகிடக்கூடாது. அப்போ அந்த ஹீட்டிங் எலிமெண்ட் இங்கே எதை யூஸ் பண்ணுறோன்னா என் நை குரோம், நை குரோம் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். நைனா நிக்கல் அண்டு குரோமியம். ஸோ நிக்கலையும் குரோமியத்தையும் கம்பைன் பண்ணி தே ஃபார்ம் அன் அலாய். அந்த அலாய் மூலமாக அந்த ஃபிலமெண்ட்டை மேக் பண்ணுறாங்க, அந்த காயிலை. அப்போ இட் ஹாஸ் அ ஹை மெல்டிங் பாயிண்ட் அண்ட் ஹை வேல்யூ ஆஃப் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ். அப்போ இதை தான் நம்ம வயராக யூஸ் பண்ணுறாங்க. அதேமாதிரி சீக்கிரமாக வந்து இட் இஸ் நாட் ஆக்சிடைஸ்டு வென் ஹீட்டட் இன் த ஏர். அது வந்து ரொம்ப ஆக்சிடைஸ் ஆகாமல் ஹை மெல்டிங் பாயிண்டில் ஹை ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸோட இருக்கிறதுனால தான் நம்ம அதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? அயன் பாக்ஸு, ஹீட்டரு, ஹீட்டிங் ராடு, ரொம்ப ஹை பவர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கெலாம் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். இது புரிஞ்சிருச்சா? இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? அந்த செகண்ட் கான்செப்ட்டு. அப்போ ஒரு ஹீட்டர் வயர் எப்படி இருக்கணும்? ஹை ரெசிஸ்டிவிட்டியாக இருக்கணும், ஹை மெல்டிங் பாயிண்ட்டாக இருக்கணும். ஸோ த ஹீட் ப்ரொடியூஸ்டு H is equal to V square RT. V square T divided by R. இது புரிஞ்சிருச்சா புரியலையா? இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சா புரியலையா? எஸ் மேம், புரிஞ்சிருச்சு. சரி, அடுத்து, ஏன்னா இதெல்லாம் சிம்பிள் கான்செப்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்கேண்டிசன்ட் எலக்ட்ரிக் லேம்ப். இன்கேண்டிசன்ட் எலக்ட்ரிக்கல் லேம்ப் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபிலமெண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் டங்ஸ்டன். அது என்ன இன்கேண்டிசன்ட் எலக்ட்ரிக் லேம்ப் அப்படின்னா அந்த இதை வச்சுட்டு, இப்போ சரி, மெர்க்குரி லேம்ப்புன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய லேம்ப் கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லை இந்த ஒரு காலத்தில் தெரு லைட்டில் இருக்கக்கூடிய சோடியம் வேப்பர் லேம்பெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் தான் எக்ஸாம்பிள் ஃபார் அ இன்கேண்டிசன்ட்டு எலக்ட்ரிக்கல் லேம்ப். இதில் எப்படி இருக்கும்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் மெட்டல் ஃபிலமெண்ட் ஆஃப் ஃபைன் வயர். இது வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் டங்ஸ்டன். இது வந்து ஒரு கிளாஸ் பல்புக்குள்ளே இருக்கும். அங்கே வந்து கொஞ்சம் இன்னர்ட் கேஸ் இருக்கும். உள்ளுக்குள்ளார வந்து இட் ஹாஸ் some sort of inert gas at particular pressure. So the metal filament must be of very high melting point. அப்போ இங்கே ஒரு வோல்டேஜ் நம்ம அப்ளை பண்ணி நம்ம கரண்ட் அது வழியாக செலுத்தும் போது இந்த ஃபிலமெண்ட் வந்து நல்லா ஹீட் ஆயிடுது. ஹை டெம்பரேச்சர் கொடுக்கும்போது நல்லா ஹீட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அது நல்லா அப்படியே மின்னுது, அதாவது ரெட் ஹாட் ஆகுது. இட் பிகம்ஸ் ரெட் ஹாட், அதாவது ஒயிட் ஹாட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கேற்ற கலர் மாதிரி, எந்த கலர், எந்த இன்னர்ட் கேஸை உள்ளே வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கலர் வரும். ஒயிட் ஹாட் இன்கேண்டிசன்ட். அண்ட் தென் ஸ்டார்ட்ஸ் எமிட்டிங் த ஒயிட் லைட் அட் ஒன்ஸ். ஓகேயா? இதுதான் வந்து இன்கேண்டிசன்ட் எலக்ட்ரிக்கல் லேம்போட பிரின்சிபல். என்ன நடக்குதுங்க? இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் பவர் பற்றி பேசுகிறோமா? இங்கே நோ, வி ஆர் நாட் ஸ்டார்டிங், நம்ம வந்து ஹை மெல்டிங் பாயிண்ட்டை பற்றி பேசுகிறோம். இங்கே அந்த மாதிரி அந்த ஃபிலமெண்ட் வந்து it is made up of tungsten. So when it is applied it has a very high melting point. அதனால் அந்த இன்னர்ட் கேஸோட உதவினால் சீக்கிரமாக அது ஒயிட் ஹாட்டாக மாறுது. உடனே ஒயிட் லைட்டை எமிட் பண்ணுது. அடுத்த கான்செப்ட்டு வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்யூஸ் வயர். ஒரு காலத்தில் ஃப்யூஸ் போயிட்டு ஃப்யூஸ் போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம முன்னாடியே, வீட்டுக்கு முன்னாடியே ஒரு ட்ரிப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்போம். ஒரு ரூமுக்கு தனித்தனியாக ரூமை பிரித்து கொடுத்துருப்போம். ஒரு ரூமில் மட்டும்தான் இப்போ கரண்ட் போகுது அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாவது ஹெவி வோல்டேஜ் வரும்போது அப்போ ட்ரிப் ஆகிருக்கும். ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் போய் அதை மேலே ஏற்றி விடுவீங்க. அப்போ இதுக்கு பேர் தான் ஃப்யூஸ் வயர்னு சொல்கிறது. ஸோ இட் இஸ் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் டின் அண்டு லெட்டு அலாய். டின் வந்து 63%, லெட்டு வந்து 37%. அப்போ இது ரெண்டும் சேர்ந்தது தான் டின் லெட்டு அலாய். இதோட வேலை என்ன அப்படின்னா ஹை ரெசிஸ்டன்ஸ் அண்ட் லோ மெல்டிங் பாயிண்ட். அப்படின்னா என்னென்னா, திடீர்னு எக்கு தப்பாக கரண்ட் வருது, அது ஒரு அளவு இல்லாமல் சடனாக அந்த கரண்ட் வந்து வேகமாக நிறைய, இந்த ஒரு அளவு பர்டிகுலர் அளவுக்கு மேலே அதிகமாக கரண்ட் வருது, ஹை வோல்டேஜ் ஆஃப் கரண்ட் வருது. அப்போ ஹை வோல்டேஜ் ஆஃப் கரண்ட் உள்ளே வரும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய விலை கூடுன
எலக்ட்ரிக்கல் டிவைசஸ், அதாவது ஹீட்டரு, டெலிவிஷனு, கம்ப்யூட்டரு, ஏசி மிஷினு, ஃப்ரிட்ஜு, இந்த மாதிரி நிறைய எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வீட்டில் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அப்போ சடனாக அதிகமாக கரண்ட் வரும்போது ஃப்யூஸ் ஒயர் அப்படிங்கிறது ஒன்று முன்னாடி இல்லை அப்படின்னா எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அடி வாங்கிரும். அதுக்காக we are யூஸிங் த ஃப்யூஸ் ஒயர். அப்போ அந்த ஃப்யூஸ் ஒயர் என்ன பண்ணுது, அதுக்கு ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, லோ மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்குது. அவ்வளோ ஹை ரெசிஸ்டன்ஸ் வந்து அது வாட்டுக்கு உருகிருச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியும்? ஸோ இட் இஸ் மேடப் ஆஃப் ஹை ரெசிஸ்டன்ஸ் அண்ட் லோ மெல்ட்டிங் பாயிண்ட். அப்போ அது என்ன பண்ணிடுது, டக்குன்னு கரண்ட்டு ஃப்ளோ ஆகிறத நின்றுது. வீட்டுக்குள்ளே அந்த கரண்ட்டை, ஹை வோல்டேஜ் கரண்ட்டை வீட்டுக்குள்ளே விடாமல் வாசல்லையே தடுத்து நிறுத்திடுது. ஸோ திஸ் இஸ் கால்டு ஃப்யூஸ் ஒயர். ஸோ இட் இஸ் வெரி கேப்பபிள் ஆஃப் சேவிங் ஆல் அவர் வேல்யூபிள் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ். ஃபைனலாக நம்ம எஃபிஷியன்சி, இன்னும் அந்த கொஷின் முடியலை, ஹீட்டிங் எஃபெக்ட் மட்டும் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஹீட்டிங் எஃபெக்ட் மட்டும் முடிக்க போகிறோம். எஃபிஷியன்சி ஆஃப் எலக்ட்ரிக்கல் டிவைஸ். அப்போ ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸோட எஃபிஷியன்சி எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, மியூ இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் பவர் பை இன்புட் பவர். எவ்வளோ கரண்ட் வருதோ அந்த அளவுக்கு அது வந்து அந்த வேலையை பண்ணியிருக்கணும். இதே இது ஒரு எலக்ட்ரிக்கல் மோட்டார் எடுத்துக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ நீங்கள் அவுட்புட் மெக்கானிக்கல் பவர் பை இன்புட் எலக்ட்ரிக்கல் பவர். அப்படின்னா என்ன, இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா அதை நீங்கள் உள்வாங்குவீங்க, அதை நீங்கள் ரீப்ரொடியூஸ் பண்ணுவீங்க. நான் சொல்லிக் கொடுக்குறது கரெக்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கரெக்டாக எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, கரெக்டாக மார்க் வாங்கியிருப்பீங்க இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு மெஷினோட எஃபிஷியன்சி. அதை ஆன் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து தண்ணி மோட்டாராக இருக்குது அப்படின்னா அது தண்ணியை இழுத்து கொண்டு போய் டேங்க்குக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்னது, ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேலே கூட ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஓட விட்டுட்டோம் அந்த மோட்டரை அப்படின்னா கூட ஓவராக அது ஹீட் ஆகி டேமேஜ் ஆகிடக்கூடாது. அப்போ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த தேவையில்லாமல் வந்து அந்த ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா அதோட எஃபிஷியன்சி குறைஞ்சி போயிடும். ஓகே, ஸோ இன்புட் எலக்ட்ரிக்கல் பவர் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் மெக்கானிக்கல் பவர் ப்ளஸ் பவர் லாஸ்ட் இந்த ஹீட். இது நீங்கள் மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு மசில்ஸ்லாம் நம்ம படிச்சிருப்போம். நெக்ஸ்ட்டு வி ஆர் கோயிங் டு கெமிக்கல் இஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் கரண்ட். இவ்வளோ நேரம் வந்து ஹீட்டிங் எஃபெக்ட் பார்த்தோம், இப்போ கெமிக்கல் இஃபெக்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு சாலிட் கண்டக்டர் வழியாக நம்ம அனுப்பும்போது, நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, சாலிட் கண்டக்டர் வழியாக அனுப்பும்போது அது வந்து ஹீட் ஆகுது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் வரும். ஆனால் ஒரு லிக்விட் வழியாக அனுப்பும்போது தான் இந்த கெமிக்கல் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம நல்லா பார்க்க முடியும். அப்போ லிக்விடை வந்து நம்ம லிக்விடை பிரிக்க போகிறோம் மூணாக. எப்படின்னா இன்சுலேட்டர், குட் கண்டக்டர்ஸ் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ். இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னா என்னது, இந்த ஒரு பர்டிகுலர் லிக்விட் வழியாக நம்ம கரண்ட்டை விடும்போது சுத்தமாக கண்டக்ட் பண்ணாது அப்படின்னா வி கால் தட் லிக்விட் அஸ் இன்சுலேட்டர். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா வெஜிடபிள் ஆயில், டிஸ்டில்டு வாட்டர். நம்ம வீட்டில் இன்வெர்ட்டர் வச்சுருப்போம், அந்த இன்வெர்ட்டரில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் வந்து என்னது, டிஸ்டில்டு வாட்டர். அந்த டிஸ்டில்டு வாட்டர் கரண்ட்டு கண்டக்ட் பண்ணாதுங்கிறதுனால தான் அந்த பேட்ரி சேவராக நம்ம அதை யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த சார்ஜ், அந்த எலக்ட்ரிக்கல் சார்ஜை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு டிவைஸாக அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது என்ன, குட் கண்டக்டர். குட் கண்டக்டர் அப்படின்னா என்ன, ஒரு மெட்டல், லிக்விட் மெட்டல் அப்படின்னு சொல்கிற மெர்க்குரி. அப்போ இது வந்து இட் இஸ் அ குட் கண்டக்டர் விச் வில் அலோவ் த கரண்ட் டு பாஸ் த்ரூ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கரண்ட்டு அந்த லிக்விட் வழியாக பாஸ் ஆகும்போது இட் இஸ் அ வெரி குட் கண்டக்டர். அதனால நான் அந்த மெர்க்குரி அப்படிங்கிற லிக்விட் வழியாக கரண்ட்டை செலுத்தும் போது அங்கே வந்து எந்த ஒரு டிஃப்ரென்சியேஷனும் இருக்காது, டிசோசியேஷன் இருக்காது. டிசோசியேஷன்னா என்ன, பிரிகிறது. என்ன பிரிகிறது, அயான்ஸாக பிரியாது. மெர்க்குரி வழியாக நான் வந்து கரண்ட்டை செலுத்தினேன்னா அங்கே வந்து அயான்ஸ் வந்து அயான்ஸாக அது பிரியாது, கண்டக்ட் பண்ணிவிட்டு செவனேன்னு இருக்கும். மூணாவது தான் என்னது, எலக்ட்ரோலைட். எலக்ட்ரோலைட் வழியாக நான் கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது அது அங்கே இருக்கக்கூடிய அயான்ஸ் வந்து பிரியும், டிசோசியேட் ஆகும். ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, சொல்யூஷன் ஆஃப் சால்ட் எடுத்துக்கிறோம், இல்லை ஒரு ஆசிட் எடுத்துக்கிறோம், இல்லை பேஸ் எடுத்துக்கிறோம், இல்லை ஆல்கஹால் எடுத்துக்கிறோம், ஆசிட்ஸ் இன் வாட்டர், பேசஸ் இன் வாட்டர். அப்போ இட் இஸ் ட்ரையிங் டு டிசோசியேட், அதை பிரிக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னா வி கால் தட் வாட்டர், வி கால் தட் லிக்விட் ஆஸ் எலக்ட்ரோலைட். இப்போ இதிலேருந்து வந்தது தான் எலக்ட்ரோலைசிஸ். அப்போ இதை யார் கண்டுபிடிக்கிறா, மைக்கேல் ஃபாரடே. ஸோ த காமன்லி யூஸ்டு டேர்ம்ஸ் இன் எலக்ட்ரோலைசிஸ் என்னென்ன அப்படின்னா, இது எலக்ட்ரோலைசிஸ் அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா என்ன, டீகம்போசிஷன். டீகம்போசிஷன்னா என்ன, பிரிக்கிறது. டீகம்போசிஷன் ஆஃப் எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் இன்டூ அயான்ஸ். கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது அது அயான்ஸாக பிரிஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் எலக்ட்ரோலைசிஸ். எலக்ட்ரோலைட்னா என்னது, ஏதோ ஒரு லிக்விட், ஒரு சப்ஸ்டன்ஸ், லிக்விடுன்னு சொல்லலாம், இல்லை நீங்கள் ஒரு சப்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லலாம்.
அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ரெண்டாக பிரியும், பாசிட்டிவ் அயான் நெகட்டிவ் அயான் பிரியும் அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸை நம்ம எலக்ட்ரோலைட்டுன்னு சொல்லுவோம். இப்போ அதுக்கு என்னென்னலாம் நம்ம எக்ஸாம்பிள் கொடுக்கலாம்? ஆசிடு, பேஸு, சால்ட்டு விச் இஸ் டிசால்வ்டு இன் வாட்டர், ஆல்கஹால், இது எல்லாமே வந்து எலக்ட்ரோலைட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். பியூர் சால்ட்டு, அதாவது நம்ம நார்மலாக சாப்பிட்ற உப்பு, சோடியம் குளோரைடு, பொட்டாசியம் குளோரைடு ஆர் எலக்ட்ரோலைட் இன் தேர் மோல்டன் ஸ்டேஜ். இந்த இந்த பியூர் சால்ட்ஸ் எல்லாமே வந்து தே ஆர் எலக்ட்ரோலைட் இன் தேர் மோல்டன் ஸ்டேஜ். அப்படின்னா என்ன? வென் தே ஆர் இன் தி லிக்விட் ஃபார்ம்ஸ். எலக்ட்ரோட்ஸ்னால் என்னது? இப்போ ரெண்டு மெட்டல் பிளேட்டை நம்ம வந்து பார்ஷியலி டிப்டு இன் த எலக்ட்ரோலைட்குள்ளே ரெண்டு மெட்டல் பிளேட்டை வைக்கிறோம் அப்படின்னா ஃபார் பாசிங் த கரண்ட் த்ரூ த எலக்ட்ரோலைட். இப்போ கரண்ட்டை வந்து எப்படி நம்ம அந்த லிக்விடுக்குள்ளே செலுத்துகிறோம்? இந்த எலக்ட்ரோலைட் அப்படிங்கிற சொல்யூஷனுக்குள்ளே எப்படி கரண்ட்டை செலுத்துகிறோன்னா எலக்ட்ரோடு மூலமாக தான் செலுத்துவோம். எந்தெந்த எலக்ட்ரோடு மூலமாக செலுத்துவோம்? ஆனோடு மூலமாக, கேத்தோடு மூலமாக செலுத்துவோம். இப்போ ஆனோடு வந்து எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம்? அது பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரியோட கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ த எலக்ட்ரோட் அட் ஹை பொட்டன்ஷியல் இஸ் கால்டு ஆனோடு. அப்போ கேத்தோடு எதோட கனெக்ட் ஆகிருக்கும்? நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரியில் கனெக்ட் ஆகிருக்கும். இது வந்து லோயர் பொட்டன்ஷியல். அப்போ ஒரு எலக்ட்ரோலைட்டில் கரண்ட்டை பாஸ் பண்ணணும்னா நமக்கு என்ன வேணும்? எலக்ட்ரோடு வேணும். அந்த எலக்ட்ரோடு எத்தனை எலக்ட்ரோடு இருக்கணும்? 2 எலக்ட்ரோடு இருக்கணும். ஆனோடு ஒன்று, கேத்தோடு ஒன்று இருக்கணும். ஸோ நார்மலாக கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகும் அப்படின்னா ஆனோடு டு கேத்தோடு ஃப்ளோ ஆகும். நோ வி ஆர் கோயிங் டு சி தி அயான்ஸ். அயான்ஸ்னால் என்ன? ஒரு எலக்ட்ரோலைட் வழியாக கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது அது பிரியுது, டிசோசியேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். என்னென்ன அயான்ஸாக டிசோசியேட் ஆகுது? ஆனயான்ஸ், கேட்டயான்ஸ். ஆனயான்ஸ் அப்படிங்கிறது என்ன? தே கேரி நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் தே மூவ் டுவர்ட்ஸ் தி ஆனோடு. நெகட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ் ஆர் கால்டு ஆனயான்ஸ் அண்ட் தே மூவ் டுவர்ட்ஸ் ஆனோடு. ஏன்? ஆனோடு தானே பாசிட்டிவ் கரண்ட்டை கொடுக்குது. ஸோ திஸ் நெகட்டிவ் வில் பி கோயிங் அண்ட் ஃபியூசிங் வித் தி ஆனயான்ஸ். Anions will be going and fusing with the anode during electrolysis. So the ions formed when chemical reaction involves addition of the electrons are called electrons add ஆக அதுக்கு பேர் anions. Electrodes remove ஆக அதுக்கு பேர் positive ions. அதாவது cations are the positive ions. அப்போ பாசிட்டிவ் அயான்ஸ் எதை நோக்கி போகும்? நெகட்டிவ்லி சார்ஜ்டு கேத்தோட நோக்கி போகும். வோல்டா மீட்டர், வோல்ட் மீட்டர் இல்லை, வோல்டா மீட்டர். இது வந்து வெசல்னா என்ன? அந்த எலக்ட்ரோலைட் எதில் இருக்கோ அந்த எலக்ட்ரோலைட்டை ஒரு பாத்திரம் அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம். ஒரு வெசல் அதுக்குள்ளே தான் ஊற்றி வச்சுருப்போம். அப்போ தட் இஸ் கால்டு வோல்டா மீட்டர். த வெசல் இன் விச் த எலக்ட்ரோலைசிஸ் இஸ் கேரிட். இந்த எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் நடக்குது இல்லையா? பாசிட்டிவாக நெகட்டிவாக அயானாக பிரிஞ்சு அது ஆனோடுக்கும் காத்தோடுக்கும் போகுது இல்லையா? அது வந்து ஒரு கண்டெய்னரில் நடக்குது இல்லையா? அந்த கண்டெய்னருக்கு பேர் வோல்டா மீட்டர். It contains 2 electrodes and a solution electrolyte. It is also known as electrolytic cell. இதுக்கு கரெக்டான எக்ஸாம்பிள் எடுத்துக்கணுன்னா நீங்கள் எடுத்துக்கக்கூடிய இன்வெர்ட்டரை நீங்கள் எடுத்துக்கலாம். இன்வெர்ட்டரில் இந்த பேட்டர்னில் தான் இருக்கும். ஒரு அதாவது சொல்யூஷன் பேர் என்ன? சொல்யூஷன் வந்து எலக்ட்ரோலைட். சொல்யூஷனுக்குள்ளே என்ன வைக்கணும்? எலக்ட்ரோடு வைக்கணும். அந்த எலக்ட்ரோடு என்னது? ஆனோடு, கேத்தோடு. அதை வச்சு நம்ம கரண்ட்டை ஒரு இதில் கனெக்ட் பண்ணுறோம். பண்ணால் தான் எலக்ட்ரோலைசிஸ் நடக்குது. அப்போ இதெல்லாம் செட் பண்ணி எந்த வெசலில் நடக்குதோ அந்த வெசலுக்கு பேர் வோல்டா மீட்டர். இதுவரை ஃபாலோ பண்ண முடியுதா? கண்டினியூ பண்ணலாமா? ஓகே. ஃபேரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ். இந்த கொஷின் இன்னும் முடியலை. தெர்மல் எஃபெக்ட், கெமிக்கல் எஃபெக்ட் சொன்னோம். இந்த கொஷின் இன்னும் முடியலை. அப்போ ஃபேரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ் வந்து நம்ம இதில் கம்பைன் பண்ண போகிறோம். கம்பைன் பண்ணி தான் இதோட முடிக்க போகிறோம். ஸோ ஃபேரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்னா என்ன? இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசுனது தான். ஒரு எலக்ட்ரோலைட்டில் நம்ம கரண்ட்டை செலுத்தும் போது அது டிசோசியேட் ஆகுது. ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு எலக்ட்ரோலைசிஸ். அப்போ இங்கே என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த எவ்வளவு ஆனயான் உருவாயிருக்கு, எவ்வளவு கேட்டயான் உருவாயிருக்கு, அப்போ அதோட மாஸ் எவ்வளவு மாஸ் ஆஃப் ஆனயான் இல்லை கேட்டயான் லிபரேட் ஆகிருக்கு, அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா நீங்கள் எவ்வளவு கரண்ட்டு கொடுக்குறீங்களோ அந்த கரண்ட்டை பொறுத்து அது டிசோசியேட் ஆகுது. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு லா. இவர் வந்து 2 லா கொடுத்துருக்காரு. அதில் ஃபஸ்ட்டு லா என்னென்னா, த மாஸ் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ், அதாவது எவ்வளவு ஆனயான் இல்லை எவ்வளவு கேட்டயான் லிபரேட் ஆகிருக்கு அப்படின்னா at an electrode using electrolysis is directly proportional to the quantity of the charge. நீங்கள் கரண்ட் எவ்வளோ கொடுக்குறீங்களோ
அதை பொறுத்து அது டிசோசியேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எம் அப்படிங்கிறது மாஸ், இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கியூ அப்படின்னா என்னது, கரண்ட்டு. அப்போ அதை வந்து நம்ம ஈக்குவல் பண்ணுறோம். எதை வச்சு ஈக்குவல் பண்ணுறோம், ஈக்குவல் டு இசட் கியூன்னு பண்ணுறோம். அப்போ இங்கே இசட்டுங்கிறது வந்து எலக்ட்ரோ கெமிக்கல் ஈக்குவலண்ட். ஓகேயா? அப்போ Q அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும், இட் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ அட் அ பர்டிகுலர் டைம். Qங்கிறது வந்து I இன்டூ டி, எவ்வளவு கரண்ட்டு எவ்வளோ நேரத்தில் போகுது, அதுதான் Q இஸ் ஈக்குவல் டு ஐடி. அப்போ அதை ரீப்ளேஸ் பண்ணுறோம். M இஸ் ஈக்குவல் டு இசட் அப்படியே வச்சுட்டு Qக்கு பதிலாக ஐடி அப்படின்னு போடுறோம். when Q இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா என்னென்னா, ஒரு ஆம்பையர் கரண்ட்